ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. நாளை தை மாதம் 12ஆம் தேதி மௌனகுரு, தங்கால் மௌனகுரு மிக மிக சக்தி வாய்ந்த குரு மயிலை சுந்தரராம குருஜிக்கு குருவாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள மூலிகையினுடைய ரகசியங்கள் கைப்பட்டால், கண்ணால் பார்த்தால் பல கோடி கர்மாக்களை தீர்த்து வைத்த எத்தனையோ லட்சம் பக்தர்கள், அடியார்கள் பயனடைந்ததை சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பரவாயில்லை, நீங்கள் நாளைக்கு கொண்டாடுங்கள். 25/1/2026 மிக மிக முக்கியமானது. 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை உதத்தையர் என்னும் உத்தம மகரிஷி, அவரை பற்றி 8000 காண்டங்கள், அவ்வளவு பெரிய புராணம், அதில் விவரங்கள் இருக்கிறது. இப்படி இந்த உதத்தையர் என்னும் மகரிஷியே ஸ்ரீ தங்கால் மௌனகுரு சுவாமிகளாக மீண்டும் அவதாரம் செய்தார். நிதித்துருவர் என்னும் மகரிஷியே மயிலை ஸ்ரீ சுந்தரராம சுவாமிகளாக மீண்டும் அவதாரம் செய்தார். பார்த்துங்க, ஒவ்வொரு மகரிஷி ஒவ்வொரு பெயருடன் மீண்டும் மீண்டும் அவதாரம், பிறப்பது அல்ல, யோனி வழியாக பிறப்பது அல்ல. இப்படி தங்கால் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளின் அற்புதமான சீடரே மயிலை ஸ்ரீ சுந்தரராம குருஜி என்று நாம் போற்றுகின்றோம். இவரது திருவுருவப்படமானது திருவாரூர் தட்சிணாமூர்த்தி ஆலயத்திலும் சுவாமியினுடைய ஜீவாலயத்திலும் பார்க்கலாம். இவர்கள் இருவரின் அனைத்து முற்பிறவிகள் ரகசியங்களும் சித்தர்கள் தொகுப்பு என்னும் கிரந்த நாடியிலே இருக்கின்றது. மேலும் தவளை சித்து மார்க்கத்தை பூர்ணமாக உணர்ந்தவர் தங்கால் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயம் என்கின்ற புத்தகத்தில் கொடுத்தோம். படுத்து உறக்கம் வர வழிவகை செய்வதை ஆங்கிலத்தில் ஜியோபித்தாலஜி என கூறுவார்கள். படுத்து உறக்கம் வர ஒரு வழிவகை செய்வதை ஆங்கிலத்தில் ஜியோபித்தாலஜி என கூறுவார். அதுவே தமிழில் தவளை சித்து என அழைக்கின்றோம். ஸ்ரீ மௌனகுரு ஆசிரமத்திலே தங்குதல், உறங்குதல், சேவித்தல், அபிஷேகம் செய்வது போன்ற ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் பல கோடி விதமான பலாபலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், பெறலாம். அப்படி அந்தந்த நாள் கிழமைகளை பொறுத்து அந்த பலன்கள் உங்களுக்கு மாறி மாறி அமையும். இந்த ஆசிரமத்தில் நம்முடைய பாதங்களை அடிமேல் அடி வைத்து நிதானமாக அடிப்பிரதர்ஷனம் தான் நடக்க வேண்டும். தரையை உதைத்து நடக்கக்கூடாது. ஸ்ரீ ஜெகராஜ ரிஷி என்ற சித்தர் கிரி விருட்சம் என்கின்ற மகா கற்பத்தை ஜீவதாரை என்கின்ற ஹோரையிலே பாருங்க, நாம் எத்தனையோ ஹோரை கண்டுபிடிச்சிருக்கோம். சூரிய ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை. ஆனால் இந்த ஜெகராஜ ரிஷி என்கின்ற சித்தரை பற்றி கிரி விருட்சம் என்கின்ற மகா கற்பத்தை ஜீவதாரை என்கின்ற ஹோரையிலே ஞாயிற்றுக்கிழமை கூடும் அஸ்வினி நட்சத்திர நாளிலே மௌனகுரு சுவாமிகள் சமாதியிலே லிங்கத்தில் பூசி வழிபடுகின்றார். இப்படிப்பட்ட நாட்களிலே இங்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அபிஷேக தீர்த்தம் வாங்கி சிறிது பருகி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ளுங்கள். இரவு அங்கேயே தங்கி சென்றால் எப்பேற்பட்ட பாரிசு வாயு தொல்லை, பெலாட்டிக் அட்டாக், அப்படி கைகால் அப்படியே விழுந்து போனவங்க, அப்படிப்பட்ட பாரிச வாயு தொல்லைகள், மேலும் லுக்கோட்டர்மா என்று சொல்கின்ற வெண்குஷ்டம், எப்பேற்பட்ட இருதய கோளாறுகளுக்கும் உடனே நிவர்த்தி தரும். இனிமேல் ஹார்ட் அட்டாக் 3 தடவை வந்துட்டு 7 பிளாக் சார், 6 பிளாக் சார், ஸ்டெண்டு வச்சுட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. எப்பேற்பட்ட இனிமேல் பிழைக்கவே முடியாது என்று சொல்லுகின்றவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்லுங்கள். இந்த இடத்திற்கு இப்பொழுது சென்றால் எதிர்காலத்திலே மேற்கண்ட வெண்குஷ்டம், லுக்கோட்டர்மா, இருதய வியாதி, பெரால்டிக், வாத சம்பந்தமான கை இழுத்து கால் இழுத்து வேதனை அடைகின்றவர்கள் அந்த நிலை வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இப்படி திருக்கணித முறைப்படி விசுவாச வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி 25/1/2026 மதியம் 1:37 மேல் ஞாயிற்றுக்கிழமை கூடும் அஸ்வினி நட்சத்திர நாளாக அமைவது நமக்கு பெரிய பாக்கியமாக அமைந்து வருகிறது. இதை ஏன் நாளைய தேதியும் மறுநாள் தேதியும் சேர்த்து போடுகின்றேன் என்றால் காரணம் இருக்கின்றது. இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள்.
முடிந்தால் அழைத்து செல்லுங்கள். ஒரு பெரிய புண்ணியம். உங்களுடைய பூஜை தான தர்மங்களை உங்களது சர்க்குருக்கு அர்ப்பணமாக விட்டுவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தினுடைய பலன்களை மேலும் மேலும் பெருக்கி கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எத்தனையோ இருக்கின்றது. ரைட், இன்னைக்கு 2வது இதுக்கு வருவோம். இப்படி தை மாத 10ஆம் தேதி சிறப்பு கிரிவல நாள். நாளைக்கு 23/1/2026 வெள்ளிக்கிழமை. அட்டாதி மீன்புல அருணை வளம் தானே தட்டாமல் துணை தரும் நற்கனி பணி வரும் என்பது சித்தர்களுடைய பரிபாஷை. திருக்கணித முறைப்படி நிகழும் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 23/1/2026 புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து இணைந்து சித்தயோக நாளாக வந்து அமைய இருக்கிறது. இந்த நாளிலே தொடர்ந்து திரு அண்ணாமலையை முறையாக கிரிவலம் செய்வதால் திரு அண்ணாமலையில் உள்ள சூரியலிங்கமூர்த்தியின் வழிபாட்டு பலன்களாய் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பதவியும் தொழிலும் அமையும். கிரிவல முறை என்ன? செம்பருத்தி பூவும் வில்வமும் கலந்த மாலையை தங்கள் கரங்களிலே இன்றே தொடுத்து ரெடியாக வச்சுகள். வாடி போயிடும். புது செம்பருத்தியால் தொடுங்க. செம்பருத்தி கலந்த வில்வம் மாலை தங்கள் கரங்களால் நல்ல நெருக்கி அடர்த்தியாக தொடுத்து கையில் வைத்து கொண்டு அண்ணாமலையில் கிழக்கு கோபுரத்தில் வானில் சூரிய பகவானை தரிசனம் செய்து கிரிவலத்தை ஆரம்பியுங்கள். கிரிவல பாதையில் உள்ள மலை தரிசனங்கள் எல்லாம் சிவசிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா என்ற இறைநாமத்தை ஓதி தரிசனம் செய்தபடியே சூரியலிங்க பகுதிக்கு வாங்க. அங்கே உள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி, நீர் இல்லை என்றால் அங்கே அருகில் உள்ள நீரை சூரிய தீர்த்தமாக நிறுத்தி தலையில் தெளித்து கொண்டு நீங்கள் இந்த சூரியலிங்கத்திற்கு செம்பருத்தி வில்வத்தால் அர்ச்சனையும் செய்து வில்வம் செம்பருத்தியை சிறிது பிரசாதமாக பெற்று ஒரு ஆரஞ்சு நிற துணியில் கட்டி சுமந்து நடந்து அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சூரிய பகவான் சன்னதியிலே உள்ளே நுழையும் போது இருக்கின்றது. அந்த நீங்கள் துவாரபாலருக்கு உள்ளே நுழையும் போது இடது பக்கம் வலது பக்கம் சூரிய பகவான் சன்னதி தனியாக இருக்கின்றது. அங்கே நிறைவு செய்தால் இப்படி 2 வகையிலே 2 ஆண்டுகளுக்குள் 1000 முறைகள் திருவண்ணாமலையை நேரடியாகவும் மானசீகமாகவும் கிரிவலம் செய்வது நல்ல பயனை தரும். அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும்போது வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். வெற்றி மேல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த முந்தா நாள் இரவிலிருந்து இந்த 21 நாளை நீங்கள், அதாவது 1ஆம் தேதி வரையும் தான் வருது, 21 முறை அர்க்கியை விடுங்கோ, இல்லைன்னா 24 முறை விடுங்க. தர்ப்பணங்களை பண்ணுங்க. எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகள் தீருகின்ற நல்ல நாள். ஒரு பெரிய மனிதரை, உயர்ந்த மனிதரை, பதவியில் உள்ள ஒரு பெரிய நாட்டிற்கே பிரதமமான உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பல பேருக்கு ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கும் நல்ல நாள். இப்பொழுது இந்த சுக்கிர பகவான் நமக்கு அருள்கின்ற ஒரு உத்திராட நட்சத்திரத்திலே இருக்கின்றார். கிடைக்கவே கிடைக்காது. மகாபாக்கியமான நல்ல நாள். ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியம் என்று அலையாதீர்கள். எத்தனையோ கோடி ரகசியங்கள் அதில் அடங்கி இருக்கின்றது என்பதை தெரிந்தால் ஒரு ஜோதிடன் தான எந்த ஜாதகத்தையும் பார்த்து பலன் சொல்ல மாட்டான். காரணம், அவன் செய்த கொஞ்ச நஞ்சம் பூஜை காயத்ரியினுடைய பலன்கள் அவனை விட்டு சென்று விட்டு ஜோதிடர் படும் பாடு என்று ஒரு தனி புத்தகமே எழுதப் போகிறார் ஒருத்தர். அதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எத்தனையோ பேருக்கு வைத்தியம் செய்த டாக்டர் கடைசியிலே வறுமையில் வாடினார். உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேரும் புகழும், உலகமே புகழும் பெரும் பட்டங்களெல்லாம் பெற்று திகழ்ந்த ஒரு அற்புத நடிகர் வாழ்க்கையிலே என்னத்தை கொண்டு சென்றார் என்று அவருடைய குடும்பம் படாத பாடுபடுகின்றது. சிரிப்பு நடிகர் என்று சொல்வார்கள். குடும்பம் மிக வேதனை அடைகின்றது. இப்படி காரணம், அவர்களிடம் இருந்த புண்ணியம் கரைந்து விட்டால் செல்வம் புகழ் எல்லாம் வற்றி போய் மனவேதனை, உடல் வேதனை, வியாதி, மன வருத்தம், யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுவீங்களே, கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலைகளை ஆட்டும் பொம்மையெல்லாம் தாளம் போடும் பின்னோடு. ஆகையினால இனிமேல் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு மேல் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், ஒரு ராஜயோகம் கிடைக்கின்ற நல்ல நாள். ஆகையினால ஒரு ராசியை வைத்து, ஏதோ ஒரு பிறந்த நேரத்தை வைத்து குத்து மதிப்பாக இடை போடக்கூடாது. பிரபலாஷ்ட யோகம் இருக்கின்றது.
இப்படி மரண யோகம் இருக்கின்றது. பிரபலாஷ்ட யோகத்திலே உதாரணமாக நேற்று புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வரை 1 மணி 59 நிமிடம் வரை இருந்தது. 12:01 ராகு காலம். நன்றாக தெரிந்து கொள்கள். பிரபலாஷ்ட யோகம் ஏற்கனவே அது குரங்கு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அதுக்கு ஒரு தேள் கொட்டிடுச்சான். அது கிடுகிடுன்னு போய் கள்ள குடிச்சுதான். அந்த குரங்கு ஆன கூத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படி 12:01 நேற்று பிரபலாஷ்ட யோகம் கூடாத நாள் அவிட்டமும் புதன்கிழமையும் கேட்டையும் வியாழக்கிழமையும். இப்படி ஒரு லிஸ்டே நாங்கள் கொடுத்துருக்கோம். காரணம் இது விளம்பரத்துக்காக அல்ல. எல்லோருக்கும் எடுத்து ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்பவர்களாம் கூட மிக பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஆன்மீக தீர்வுகளை மட்டும் சொல்லுங்கள். நான் தீர்த்து வைக்கிறேன் என்று தயவு செய்து கிளம்பினால் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற புண்ணியமும் கரைஞ்சி நாம் அந்த நிலைக்கு ஆளாகி விடுவோம். ஆகினால் ஜோதிடம் என்பது வியாபாரத்திற்காக அல்ல. இறைவன் எந்த யாரிடமும் பணம் கேட்கவில்லை, பழம் கேட்கவில்லை, பிரசாதம் கேட்கவில்லை. ஏனென்றால் கொடுப்பவன் அவனே. நாம் அவனிடம் காட்டுகின்றோம். அப்பா, இன்று எங்கள் வீட்டில் வடை பாயசத்தோடு சாப்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ஆன்மீகத்தில் வைணவத்தில் கண்டருளல் பண்ணது செய்வது கண்டருளல் என்று சொல்வார்கள். சைவத்தில் நைவேதனம், அந்த ஆவியை ஆத்மநாத சுவாமி மாதிரி அந்த ஆவி அவருக்கு போய் சேரட்டும், அது புனிதப்படட்டும் என்று சொல்வார்கள். அதனால் ஏன் ஆலயத்தில் தான் செய்ய வேண்டும் என்றால், ஆலயத்தில் மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், யோகிய ஞானிகள் வருவார்கள். அவர்களுடன் உங்களுடைய பூஜை சேர்ந்து செய்யும் பொழுது பலன் முழுமையாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். எந்த மகானோ சித்தனோ ஒரு வீட்டின் வாசைப்படி தாண்டி உள்ளே போக மாட்டார். அதனால்தான் பெரியவர்கள் சொன்னதை திரும்பி சொல்வோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அது எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே தான் பல பேர் ஒன்று சேரும் பொழுது அந்த சித்தர்களும் பல உருவங்களை எடுத்து சூக்ஷம ஸ்தூல காரண காரிய வடிவில் வருவார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கும் ஏன் எல்லோரும் ஒற்றுமையாக கூட்டமாக ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையிலே செல்கின்றார்கள். நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தனியாக ரகசியமாக யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த பூஜை எனக்கு, தயவு செய்து அப்படி எண்ணாதீர்கள். செய்வதை ஒரு குருவிடம் கேட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நிறைவேறும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.